நெசவாளர்கள் கொடுத்தது கிட்டத்தட்ட 14 வாக்குறுதிகள். அதில் நிறைவேற்றப்பட்டவை 2. நெசவாளர்களுக்கென்று தனியாக கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும். எவ்வளோ முக்கியமானது. நான் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேன். அங்கே கைத்தறி நெசவாளர்கள் ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்காங்க. ஒரு 30,000 பேர் இருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ 2,000-3,000 பேர் தான் இருக்கிறாங்க. அது பெரிய கலை. அது ஒரு பட்டுப்புடவையை கையால் நெசவு செய்யறது கைத்தறி. அது பட்டுப்புடவை இப்போ சைனாவில் பண்ணுறாங்க, மெஷினில் பண்ணுறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு நான் நேரில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு அவ்வளோ தெரியல. கை 2 கை 2 கால் 12 மணி நேரம் பயன்படுத்தணும். எவ்வளோ நாள்? ஒரு பட்டு புடவைக்கு 15 நாள் அவங்க பண்ணணும். அதில் அவங்களுக்கு கிடைக்கிறது வெறும் 5,000 ரூபாய் தான் கிடைக்குது. அவங்களுக்கு என்ன கேட்டாங்க? எங்களுக்கு கூட்டுறவு வங்கி தனியாக நெசவாளர்களுக்கு. அதை பற்றி சிந்தனை கூட இல்லையே. ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்காக தனியாக ஜவுளி ஆணையம் அமைக்கப்படும். எவ்வளோ பொய், எவ்வளோ அண்ட பொய், ஆகாச பொய், பொய்யா சொல்லியிருக்கிறாங்க. அது ஏதாவது முயற்சி பண்ணாலும் பரவாயில்ல. அது முயற்சி கூட பண்ணலையே திமுகவில். முயற்சி கூட பண்ணலையே. நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் கடனுக்காக வட்டி 12% 8% குறைக்கப்படும். பண்ணாங்களா? இல்லையே. அவங்க என்ன கேட்டாங்க? ஒரு 4% வட்டியை குறைக்குங்க.